எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மிதுலா முருகேசன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜநிலை ஜோதிடர் எம் ஏ சிவசுப்பிரமணியா நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. எண் கணிதம் மற்றும் வாஸ்து சார்ந்த கேள்விகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என் பேர் எம் ஏ சிவசுப்பிரமணியங்க. நான் ராஜநிலை எண் கணித ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து நிபுணர். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. அலுவலகம் வந்து திருப்பூரில் இருக்குது, மாநகர் ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது. என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ராஜநிலை எண்கணித ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, ராஜநிலை வாஸ்து முறைப்படி வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்குறது, ராஜநிலை தலைவாசல் அளவு முதற்கொண்டு இந்த அளவு ரூமுடைய அளவு இந்த அளவு தான் வச்சு கட்டணுங்கிற மாதிரி வாஸ்துலேயே ராஜநிலையினுடைய வாஸ்தையும் புகுத்தி ரெண்டும் சேர்ந்து மிங்கிள் பண்ணி பிளானெல்லாம் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். வாஸ்து ஆலோசனையும் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். சிறப்பாக போயிட்டுருக்குதுங்க. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடியே ஒரு ஜோதிடரா இருந்தீங்க. உங்களுக்கு எதனால ராஜநிலை எண்கணிதம் மேல ஈர்ப்பு வந்து நீங்க எண்கணிதம் படிச்சீங்க? நல்ல அருமையான கேள்விங்க. நம்ம ஆல்ரெடி ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருந்தோம். எண்கணித வகுப்பு நிறைய நான் அட்டன் பண்ணிக்கிறேன். எண்கணிதத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம், நிறையா ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஐயாவோடது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ நான் ராஜநிலைக்குள்ளே வந்தே 4 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்ப நிலையில் அவர் வகுப்பு போடும்போது இருந்தால் மோனூனில் அவருடைய இதை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கிறேன். அப்போது பேசும்பொழுது அவர் எண்களை வச்சு ஒரு 2-3 பலன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வெறும் எண்களை வச்சு எந்த அளவுக்கு பலன் சொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு அந்த எண்கள் அங்கே வேலை செய்யுதா, அது எப்படி அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும்பொழுது, வகுப்பில் வந்து கலந்துக்குங்க, என்ன நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி தருவோம், அதை நீங்கள் படித்து பயிற்சி பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பான பலன்கள் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லி தந்தார். அந்த ஒரு ஈடுபாட்டில் அவர் என்னுடைய நம்பருக்கு உண்டான பலனை சொன்னதுலேயே நான் வந்து ஒரு ஈடுபாட்டோடு இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த ராஜநிலை எண்கணிதத்தை நம்மளும் படிக்கணும், படித்து அதில் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நம்ம வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறக்கோசரம் நான் ராஜநிலை படித்தேன். படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எண்கணித முறைக்குமே ராஜநிலை எண்கணித ஜோதிட முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஜோதிடராக இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் வந்து பல முறை இருக்குது. நான் பாரம்பரிய ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். பாரம்பரிய முறையில் அதில் எண்ணற்ற பலன்கள் சொன்னாலுமே உங்களுக்கு நிறையா பரிகாரங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு சில தீர்வுகளுக்கு கோயில் பரிகாரங்கள் நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொடுக்கும் பொழுதும் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகிடுது அப்படிங்கிறது வந்து அங்கே ரேஷியோ கம்மியாக இருக்குது. ஒரு சில பேர்த்தினால போய் அந்த பரிகாரங்கள் செய்ய முடியுது, ஒரு சில பேர்த்தினால போகவே முடியறதில்ல. இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருகின்ற பொழுது இப்போ இந்த ராஜநிலை எண்கணிதத்தை வந்து நம்ம முழுமையாக வாழ்க்கையில் அன்றாட பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேயே ஒரு ராஜநிலையை பூத்திருக்கிறார் அப்படிங்கிறத மிகப்பெரிய சூட்சும ரகசியமே இதில். அப்போ அதை வந்து நம்ம அவர் அன்றாடம் இயக்கக்கூடிய விஷயமே நெகட்டிவாக இருக்கின்ற பொழுது அங்கே பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறது இல்லை. அப்போ அந்த ராஜநிலை சம்மந்தப்பட்ட எண்களை நம்ம மொபைல் நம்பரில், ஏடிஎம் பாஸ்வேர்டில், வாகன எண்களில், பெயரில், இதுலாம் நம்ம மாற்றி பயன்படுத்துகின்ற பொழுது எளிமையாக வந்து எண்கள் வலிமையாக வேலை செஞ்சிருது. அந்த பரிகாரங்கிறது இதில் வந்து உங்களுக்கு ரெமெடி வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. அவங்க எங்கேயும் போய் அலைஞ்சு தெரிய வேண்டியதில்லை. அவங்க இருக்கிற இடத்துலேயே அன்றாட பயன்படுத்தக்கூடிய விஷயங்களே இது எளிமையாக புகுத்துறதுனால வெற்றியினுடைய ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது. அந்த ஜோதிட முறையை விட இந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தில் வாடிக்கையாளரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களுடைய பிரச்சனைகளும் விரைவில் தீர்றதுக்குண்டான காலமும் குறைவா இருக்குது. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தங்காட்டி இது நான் இதைத்தான் முழு நேரமும் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா மற்ற ஜோதிடத்துக்கும் ராஜநிலை எண்கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? அருமையான கேள்விங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாரம்பரிய ஜோதிடம் நிறைய ஜோதிட முறை இருக்குது. அதுல எல்லாமே வந்து நம்ம 9 நவகிரகங்கள், 12 ராசி மண்டலம், 27 நட்சத்திரம் இதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதில் வந்து உங்களுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை மாறிச்சுன்னா உங்களுக்கு பலன் மாறிடும், கோச்சாரத்தில் குருபலன் வந்துச்சுன்னா இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களை வச்சே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ராஜநிலை எண்கணிதத்தில் வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை கொடுத்து பலன் பார்க்கின்ற பொழுது ஒரு 10 ஜோதிடத்தை போகிறீங்கன்னா 10 ஜோதிடமே பலன் மாறித்தான் வருது. ஒரே பலன் எங்கேயுமே வரதில்லை, கரெக்டாக வரதில்லை. ஆனால் இந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தில் மட்டும் நீங்கள் எந்த ராஜநிலை ஜோதிடத்தை போய் ஒரு எண்களுக்கு பலன் கேட்டாலோ, உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பலன் கேட்டாலோ, உங்கள் திருமண தேதிக்கு பலன் கேட்டாலும் அத்தனை ராஜநிலை ஜோதிடம் ஒரே மாதிரி தான் பலன் கொடுப்பாங்க. அதில் இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை அந்த பலன்கள் மாறி வராது. அதுக்குண்டான பலன் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கி இருக்கிறதா இதில் மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டியை. சரிங்களா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தில் இதில் எந்த அளவுக்கு வேறுபடுதுன்னா, இதில் பரிகாரங்களே எண்கள் தான். அதுதான் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயமே. மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. இதில் மாற்று மதத்தினருமே இதை பயன்படுத்துகிறாங்க.
இப்போ நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிறவங்க கோயில் வழிபாடு பண்ணுவாங்க, கோயில் பரிகாரம் கொடுக்கலாம். மாற்று மதத்தினருமே பெண்களை பயன்படுத்துறாங்க, எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா தினசரி நீங்க ரொட்டீன் ஒர்க் எண்கள் இல்லாம நமக்கு அங்க வாழ்க்கை ஓடுறது இல்லை. இப்போ நம்ம காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்களோ ஒரு டைம் சொல்லுவீங்க, அதுவும் அந்த எண்கள் வந்துருது. காலையில ஒரு ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவீங்கன்னா அதுல ஒரு எண்கள் வந்துருது. அப்போ நீங்க டெய்லி ஒருத்தர் காலையில் கான்டாக்ட் பண்ணணும், ஒருத்தர் கூப்பிடணும், பேசணும்னா மொபைல்ல எடுத்து பேசுறீங்க. அப்போ அந்த எண்களோடவே நம்ம ஒன்றி போயிட்டோம். எண்கள் இல்லாமல் நம்மளால இயங்கவே முடியாது. அப்போ நம்ம எண்களை தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்தி என்னைக்கு ஆரம்பிச்சோமோ அதுலேயுமே அந்த நவக்கிரகங்கள் ஆளுமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒன்று புதுசா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம புதுசு புதுசா ஒவ்வொரு கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோமோ அந்த பிரபஞ்சத்துல, அது எல்லாமே இந்த 12 ராசி மண்டலம் 9 நவகிரகம் 27 நட்சத்திரத்துக்குள்ளேயே அது போய் அடங்கிடும். அதுவே அதனுடைய காரகத்துவத்தை ஏற்படுத்திக்கும், அதுவே டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்போ அதை நம்ம அதிகமாக நம்ம தினசரி இயக்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி பொறுப்பணிகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்களே அதை தேர்வு செஞ்சு வருது. நீங்க எத்தனை நம்பர் போய் எடுத்துக்கிட்டாலுமே அந்த கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உங்க கையில் அந்த எண்கள் வந்து உட்காந்துருக்குதே தவிர மாறி உட்கார்றதே இல்லை. நானும் அதை பார்த்து வியந்த விஷயமே அதுதான். அவன் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எண்களை அவன் அந்த பாவத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் அவன் செல்போன் நம்பர்ல உட்காந்துருக்குது. அப்போ அந்த நெகட்டிவான எண்களை தினசரி நீ ஈக்கிட்டே இருக்கின்றதுனால அந்த எண்களுடைய நெகட்டிவான அலைவரிசை தான் உங்களை முழுமையாக ஆக்குபை பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நீங்க ஒரு ஜோடரை பார்த்து நீங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாசிட்டிவ்னஸ் வருது, அந்த பாசிட்டிவ் நிலையை உங்ககிட்ட தங்குறது இல்லை. ஒரு 30% தான் நீங்க பாசிட்டிவ் இயக்குறீங்க. அப்போ தினசரி ரொட்டீன் ஒர்க்குள்ள உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்களை நீங்க அறியாம 80% இயக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு 70%, 65%, 80% ஒரு ஆளுமைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை இயக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாசிட்டிவான செஞ்ச பரிகாரங்கள் என்ன ஆகுதுன்னா, அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்த மாதிரி இருக்குது, நிரந்தரமா உங்ககிட்ட தங்காம போயிருது. ஏன்னா நீங்க நெகட்டிவ் எலிவர்சி அதிகமா இயக்கிறதுனால அந்த பாசிட்டிவ் உங்களை விட்டு வெளியேறிடுது. இதுதான் இதுல இருக்கிற முக்கிய காரணமே. அப்போ நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ராஜநிலை எண்கணித ஜோதிடத்துல நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்களையுமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா மாத்திக்கங்க. மாத்தி பயன்படுத்தும் பொழுது அன்றாட நீங்க அதை இயக்கிட்டே இருக்கிறீங்க, அன்றாட பரிகாரம் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம போய் ஒரு பரிகாரம் பண்றதுக்குமே இது ரொட்டீன் ஒர்க் தினசரியே நீங்க அந்த பரிகாரத்தை பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு அது கான்செப்ட். அப்போ அதுக்கு நீங்க தனியா நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. ரொட்டீன் ஒர்க்லயே அந்த எண்கள் நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அலைவரிசையில் அந்த எண்களை கரெக்டாக டியூனிங் பண்ணி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கின்ற பொழுது தினசரி நீங்க அதையே இயக்கவே உங்களை சுற்றி பாசிட்டிவான அலைவரிசை வந்துவிடும். இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அப்போ உங்களுடைய மனநிலை மாறுது, உங்களுடைய பொருளாதாரம் உயருது, உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொன்றா அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுல இருக்கிற உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியே. அதனாலதான் மக்கள் அதிகமா விரும்புறாங்க, மக்கள்கிட்ட அதிகமா பயனடைகிறாங்க. இதை மாத்தினோடனே உங்களுக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்குதுன்னா, அவங்க மேலும் மேலும் இன்னொரு நிறைய வாடிக்கையாளருக்கு அதைய சொல்றாங்க, இவர்கிட்ட வாங்கி மாத்தினதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா இன்னொரு 10 கிளைண்ட் வராங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வெற்றி பெறுது. வெற்றியினுடைய ரேஷியோ வந்து மற்ற ஜோட முறைகளிலும் ராஜநிலை எண்கணிதத்துல அதிகமா இருக்கிறதுனாலதான் மக்கள் அதை விரும்புறாங்க. எளிமையா அதுக்கு ரெமெடி கொடுக்க முடியுது. எங்களால எளிமையா அவங்கள போட்டு அலைக்கழிக்காம ஈஸி வேல எளிமையா அவங்களுக்கு பரிகாரங்களை எண்கள் மூலியமாவே கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய முடியுது. அதுதான் அந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடத்துல மிகப்பெரிய வெற்றிங்க. ஐயா இப்போ பாத்தீங்கன்னாங்க ஐயா, எல்லாத்துக்குமே வருமானம் வருது. வருமானம் வரணும்னா ஒரு தொழில் செய்யணும். அந்த தொழிலை செய்யறதுக்கு ராஜநிலை எண்களை வந்து பயன்படுத்தினால் தொழில் அமையுமா? தொழில வெற்றி கிடைக்குமான்னு கேக்குறீங்க. தொழில் நல்லா சிறப்பா போனா தானே வருமானம் வரும். அப்ப தொழில்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ராஜநிலை எண்கள்ல வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. வாய்ப்பு இருக்குதுன்னா கண்டிப்பா வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். உங்களுடைய மொபைல் நம்பர்லயே நாங்க வந்து அதை சொல்லுவோம். மொபைல் நம்பர்லயே 10 இலக்க எண்களை 2 பிரிச்சு பலன் சொல்லி ஆய சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 எண்கள் ஜாதகர், 2வது 2 எண்கள் வந்து குடும்பம் மனைவி வரலீங்கன்னா குடும்பம், மனைவி வந்தாச்சுன்னா மனைவி யூஸ் பண்ண கணவனை சொல்லும். 3வது 2 எண்கள் உங்களுடைய தொழிலை பத்தி சொல்லும். 4வது 2 எண்கள் உங்களுடைய சொத்தை பத்தி சொல்லும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5வது 2 எண்கள் உங்களுடைய குழந்தையை பத்தி சொல்லும். கூட்டு எண்கள் உங்களுடைய குடும்ப பலன்களை பத்தி சொல்லும். சரிங்களா? அப்ப இதுல வந்து அந்த 3வது 2 எண்கள் வந்து யாருக்கெல்லாம் டேமேஜா இருக்குதோ, மோசமான எண்கள் நெகட்டிவான எண்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா செல்போன் நம்பர்ல, நான் பார்த்த வரைக்கும் 99% அப்படித்தான் இருக்குது. எல்லாத்துக்குமே தொழில் சிறப்பாக இல்லாம தான் போயிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த மொபைல் நம்பர் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருது தொழில் சிறப்பா இல்லை. தொழில வந்து நீங்க நிறையா ஒரு சில பேர் சம்பாரிச்சு இழப்பாங்க. ஒரு 50 லட்சம் சம்பாரிச்சிருப்பாங்க, அந்த நம்பர் இருக்கும் போதே 80 லட்சம் ரூபாய் இழந்துருவாங்க. சம்பாரிச்சதுக்கு மேல இழந்து கடனாளி ஆயிடுவாங்க. ஒரு சில எண்கள் என்னதான் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன திறமை போட்டு பண்ணாலும் எண்ணத்தை மாற்றி பார்த்தாலும் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதே வரமாட்டேங்குது. நானும் 10 வருஷமா போராடிட்டே இருக்கிறேங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரலைங்கிறார். ஒருத்தர் 25 வருஷமா ஒரே இடத்துல வேலையே செஞ்சுட்டு இருக்கிறார், அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வரல. ஒரு பெரிய முன்னேற்றமோ ஒரு சம்பளம் ஒரு இன்க்ரிமெண்ட்டோ பெரிய அளவில் அவர் அதில் ரீச் ஆன மாதிரி இல்லை. இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, அந்த மாதிரி நிறைய கேட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து அவருடைய செல்போன் எண்களில் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களை ஒரு சிறப்பான அமைப்பை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில சக்ஸஸ் ஆக முடியும். செல்போன் நம்பர்லேயே அந்த வேலையை பண்ண முடியும். மற்ற எண்கள்லையும் நீங்கள் அதை பாசிட்டிவாக பயன்படுத்தக்கூடியதை பண வருவாயை ஏற்படுத்த முடியும். இந்த செல்போன் நம்பரில் அந்த 3வது 2 எண்கள் யாருக்கெல்லாம் டேமேஜாக இருக்குதோ
மோசமான எண்கள் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் சார்ந்த விஷயம் பிரச்சனை தான். அதை பலமா மாத்தி ஒரு ஜாதத்துக்கு சாதகமா அதை பலமா மாத்தி கொடுக்கின்ற பொழுது அந்த தொழிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அதுல என்னோட வாடிக்கையாளருக்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா, அவருக்கு வந்து அப்பா கிடையாது அந்த பையனுக்கு. அவங்க அம்மா வந்து அவங்க என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு சிறு வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா தவறிடுறாரு. சரிங்களா? அந்த பையனுக்கு வந்து ஒரு 10 வயசு தான் இருக்குது. இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா கஷ்டப்பட்டு, நான் திருப்பூர்ல தான் இருக்கிறேன், திருப்பூர்ல கம்பெனி வேலைக்கு போய் அவங்கள பாடுவிட்டு 2 பையனையும் படிக்க வைக்கிறாங்க. ஒரு பையனுக்கு ஒரு பக்கம் வேலை கிடைச்சதா போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 வயசு ஆயிருது. அவனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அவன் இருக்க மாட்டேங்குது. ஒரு 10 நாள் வந்துடுறான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 மாசமா வீட்டுல சும்மாவே இருக்கிறான். அப்போ அந்த அம்மா சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், வாடகை வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு பையன் வேலைக்கு போறான், அந்த போதிய வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடிய மாட்டேது. ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்குது, அங்கங்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க, அதை கட்டணும், வாடகை கொடுக்கணும், மற்ற எல்லா செலவுகளையும் நம்ம கொண்டு வரணும். ஆனா வந்து இந்த பையனை வேலைக்கு போனா அவங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுடைய கருத்து. ஆனா வேலையே அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் அவன் இருக்க மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு அக்கப்போர் நடந்துட்டு பிடிக்கலிட்டு வந்துடுறான். 4 மாசமா வீட்டுல சும்மாவே இருக்கிறான். அந்த அம்மாவும் போய் ஜோடத்தை போய் பாக்குறாங்க, பக்கத்துல இருக்கிற ஜோசியாரி எல்லாம் போய் 4 பேர்த்த பாக்குறாங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா 4 மாசமா என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஒரு மாற்றமும் அந்த மாதிரி இல்லை. அப்போ பக்கத்துல நம்மளுடைய நண்பர்கள் யாரோ சொல்லி இந்த மாதிரி ஒருத்தர் செல்போன் நம்பரை வச்சு, எனக்கு எங்க ஊர்லயே வந்து பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்போன் நம்பரை வச்சே ஒரு ஜோசின்னு சொல்லிடுவாருன்னு பிரபலமா இருக்கிறேன் இந்த ராஜநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம். சரிங்களா? அப்படி சொல்லி அவங்க வந்து போன் பண்ணாவே சொல்லிடுவாங்களா அப்படின்னா அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, என் நம்பரை வாங்கி என்கிட்ட பலன் கேட்குது. என்னை வந்து நேரில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி மொபைல் நம்பருக்கு அவங்க இந்த மாதிரி என் பையனுக்கு வேலையை அமைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பையன் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்றேன். அவனுடைய மொபைல் நம்பர்ல 3வது என்ன நம்பர் தெரியுங்களா இருக்குது? 00 இருக்குது. 3வது 2 எண்கள் 00 இருக்குது. சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த நம்பரை வச்சுட்டு அவன் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாதுங்க, அவன் வேலைக்கெல்லாம் சும்மா தான் இருப்பானுங்க நான் சொல்றேன். எனக்கு அவன் 4 மாசமா சும்மா தான் இருக்கிறான், அதை பத்தி கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அதைத்தாம சொல்றேன், அது வச்சிருக்கிற வரைக்கும் அவனுக்கு வேலையே கிடைக்காது, கிடைச்சாலும் வந்துருவாள், சும்மா தான் வீட்டுல உட்காந்துருப்பானே. இது எப்படி நீங்க ஜாதகமே பார்க்காம டக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த எண்கள் அங்க இருந்தா அது அப்படித்தாம வேலை செய்யும். அப்ப இதை மாத்தி கொடுத்தா வேலைக்கு போயிடுவானா, மாத்தி கொடுத்தா வேலைக்கு போயிடுவானுங்கன்னு சொல்றான். அந்த அம்மா சிரிச்சுட்டே என்னங்குது, எனக்கு செல்போன் நம்பரை மாத்தி கொடுத்தா வேலைக்கு போயிடுவானுங்களா அப்படின்னு கேக்குது. வேலைக்கு போயிட்டு நீங்க என்னமா தரீங்க, நான் சேலஞ்ச் பண்றேன், போன்லயே சொல்றேன், நான் நம்பரை மாத்தி கொடுக்குறேன், அதுக்கு நான் கட்டணம் கொடுத்து நீங்க மாத்திக்குங்க, மாத்தியா வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பளம் வாங்க வச்சுட்டா எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு கேட்டேன். சம்பளம் வச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷங்க, நான் உடனடியே நாளைக்கு வந்து சந்திக்கிறேங்கன்னு சொல்லி வந்து அவனோட ஜாதகத்துக்கு கொடுத்து அதுக்கு அந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம், கொடுத்து அதுக்கு உண்டான தேதி டைம் எல்லாம் கொடுக்குறோம், கொடுத்து ஆக்டிவேட் பண்ண 10வது நாள் அவன் வேலைக்கு போயிட்டானுங்க. 4 மாசமா வீட்டுல சும்மா இருந்துட்டு இருந்தவன் ஒரு வேலை கிடைக்குது, அவன் போயிட்டான். இது வரைக்கும் முன்னாடி வேலைக்கு போனா என்ன ஏதோ 10 நாள் 5 நாள் ஏதோ ரொக்கப்போர் பண்ணிட்டு வந்துடுறான். 1 மாசம் சம்பளம் கூட அவன் இது வரைக்கும் முழுசா வாங்கினது கிடையாது, அந்த அம்மா சொல்றது. சரிங்களா? அவனும் வேலைக்கு போறான்னு போவான், 15 நாள் 10 நாள் ஓடி வந்துடுவான், அது சம்பளமே கிடைக்காது, போயிடும். இப்ப வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சிறப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இது ராஜநிலை கிடைச்ச வெற்றி தானே. மாசம் மாசம் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுக்குறான்ல. இப்போ சமீபத்துல இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவனுக்கு அடுத்த இன்டர்வியூ, அடுத்த போஸ்டிங்கே ஒரு இன்டர்வியூ கிடைக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பதவி உயர்வு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்க, பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கிறோம். அடுத்த பதவி உயர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சம்பளம் உயர போகுது அவனுக்கு. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அவங்க வீட்டுல. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.